கடைசியாக நான் நடித்த படம் வரப்போகுது. இதோட நான் படத்தை நிறுத்திக்க போகிறேன். இனி தமிழ் மக்களுக்காக நான் பாடுபட போகிறேன்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராயிட்டார். இப்போ அவர் தமிழர்கள் மேலேயும் ஒரு நல்ல மரியாதை வைத்து கொண்டு இருக்கிறார். ஈழத்தமிழர் மேலே மரியாதை வைத்து கொண்டிருக்கார். அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். கர்நாடக தமிழர் பாதுகாப்பு அமைப்பு வந்ததிலிருந்து என்ன ஆச்சுன்னா இந்த வட்டல் நாகராஜன் அந்த மாதிரி ஆட்கள் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட்டுட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம கூட இணக்கமாக போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் பெயரே தெரியாத ஆட்கள்லாம் இதை எதிர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஜனநாயகன்ற அந்த விஜயுடைய பேனரை பார்த்துட்டு இவன் பிறமொழியாளன் அவன் சொல்கிறான். இவனே பிறமொழியாளன் தான். கர்நாடகத்தில் வேற்றுமொழிக்காரன், வேறு மாநிலத்துக்காரன் இவனுடைய படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இவன் பெரிய பேனர் எந்த போட்டுக்கிறாங்க பாருங்க. நம்ம மக்களுக்கு புத்தி இல்லை. அவனுடைய படத்தெல்லாம் பார்க்கலாமா? அவன் படத்தை பார்க்கலாமா? நம்ம கன்னட படம் ஊடகங்களில் பேசுகிறான், நேரடியாக பேசுகிறான், யூடியூப்பில் போடுறான், அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராமில் போடுறான், வைரலாக போயிட்டு இருக்குது. தமிழ் நேயர்களுக்கும் தமிழ்நாடு தமிழர்களுக்கும் அயலகத்தில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கும் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போது விஜய் நம்ம ஜனநாயக ரீதியாக எதிர்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த படத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு படமாக பார்த்துட்டு போங்க. ஆனால் இங்கே அரசியலே வேறு. இப்போ பராசக்தின்ற ஒரு படத்தை சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது முழுக்க பார்த்தீங்கன்னா திராவிடத்தை பேசுகிற சாயலாக தான் இருக்குது. தமிழ் போராட்டம், இந்திய எதிர்ப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவன் பேசுனா தமிழ் கிடையாது. முழுக்க திராவிடத்தை உயர்த்தி தான் பேசுகிறாங்க. இந்த திராவிட மாடலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது நம்ம இப்போ தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த திராவிடத்தை உருவாக்குறாங்க. அந்த ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது வருது. அதில் பெரியார் அண்ணாவை பார்த்தவர், அவங்க கூட பழகினவர், எப்படி நீ அந்த பொண்ணுக்கிட்ட திட்டு வாங்குற அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வசனங்கள் வருது. பெரியார் அண்ணாவை முன்னிலைப்படுத்தி திராவிடத்தை முன்னிலைப்படுத்தி வராங்க. என் தமிழ் தலைவர் யாருமே கிடையாதா? அதனால் தயவு செய்து யாருமே இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு கர்நாடக தமிழ் பாதுகாப்பு இயக்கம், பராசக்தி என்ற படத்துக்கு கர்நாடக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் எதிர்ப்பு தெரிவிக்குது.